ஒசூர்ல நம்ம எங்க கடை வச்சா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அதாவது வந்து நம்ம கடை வச்சே சக்சஸ் ஆகிறவங்க வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு கடினமான விஷயம். ஆனா அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம எந்த இடத்துல வச்சா கரெக்டா இருக்கும். அதாவது வந்து ஒசூர் சர்க்கிள்ல நான் சொல்றேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து சிக்னல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒசூர் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. சரிங்களா? இந்த மாதிரி சிப்காட்ல வந்து கிரௌட் எங்க அதிகமா இருக்கோ, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த இடத்துல கம்பெனில இருந்து வெளியே வந்தாங்கனாலே ஒரு 300 பேர் 200 பேர் வெளியே அவுட் ஆகுறாங்க, ஒரு ஷிஃப்ட்டுக்கே அவுட் ஆகுறாங்க. அப்படின்ற பட்சத்துல அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க கடை வச்சீங்கன்னா உண்மையிலே சொல்றேன் நல்ல ஒரு ஏர்னிங்ஸை பார்க்கலாம் நீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நீங்க அந்த இடத்துல டீ கடையோ இல்ல ஒரு மளிகை கடையோ இல்ல சின்ன ஒரு பெட்டி கடையோ எனிவே எந்த கடை வச்சாலுமே நீங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கலாம், கண்டிப்பா ஒரு சக்சஸ் நீங்க பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, டைம் எந்த டைம்ல நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஒசூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒசூரை பொறுத்தவரையும் சொல்றாங்க. ஒசூர் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். சரிங்களா? இங்க எல்லாமே 99% எல்லாமே கம்பெனி தான் இருக்கு. இந்த மாதிரி கம்பெனி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஓடுற டைம் அப்படி எல்லா கடைக்காரங்களுக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நான் சொன்ன ஏரியால எல்லாம் கடை வச்சோம்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 5 மணில இருந்து நைட்டு 9 10 மணி வரையுமே நல்லா ஓடும். அதே ஆள் நடமாட்டம் வந்து இன்னுமே நீங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்ட எல்லாம் வச்சீங்கன்னா நைட்டு வரையுமே நல்லா வச்சு ஓட்டலாம். மேக்ஸிமம் டைம் வந்து 5 மணில இருந்து 10 மணி வரையுமே நல்லா ஓடுற டைம். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த காலையில மதியானம் அந்த மாதிரி டைம்லாம் வந்து அந்த அளவுக்கெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் இங்க வந்து ஓடாது. ஏன்னா வந்து இங்க எல்லாருமே கம்பெனிக்கு போற அந்த வேகத்தோட தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம கடைக்கு தேவையான சரக்கு வாங்கி போட்டுக்கலாம். எது ஃபாஸ்ட் மூவிங், எது ஸ்லோ மூவிங், எது உங்க ஏரியா நல்லா மூவிங்கா இருக்கு அப்படின்றத பார்த்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று விஷயம் நல்லா சொல்ல போச்சுக்கோங்க, ஒசூரை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா சிகரெட்டுக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டா பெங்களூருக்கு செகண்ட் பாத்தீங்கன்னா சிகரெட்டுக்கு ஒசூர் நல்ல வேல்யூ. சரிங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா ஒசூர் வந்து எப்பவுமே சொல்ற 365 டேஸும் சில் கிளைமேட். சரிங்களா? இந்த ஒசூர் வந்து ஒரு குளிர்ந்த ஒரு நகரமா இருக்கிறனால வந்து கண்டிப்பா இங்க வந்து சிகரெட் ஓடும். சரிங்களா? அதனால வந்து நான் சிகரெட் சேல் பண்ண மாட்டேன், மத்ததெல்லாம் போட்டு நான் ஓட்டுறேன் அப்படின்றத பட்சத்தை வந்து நீங்க கேன்சல் பண்ணிடுங்க. சிகரெட் போட்டா மட்டும் தான் கண்டிப்பா நல்லாவே ஓடும். ஏன்னா சிகரெட் தான் இங்க வந்து கிளைமேட்டுக்கு கண்டிப்பா வாங்குவோம். அது வாங்கினால இன்னும் வேற சில ஐட்டம் வாங்குவாங்க. அதனால வந்து கடை வந்து இன்னுமே நல்லா ஓடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கடையில வந்து பாத்தீங்கன்னா லோ மார்ஜினும் ஃபாஸ்ட் மூவிங் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க கடையில வந்து பாத்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் இருக்கு, இல்ல வந்து ஒரு பால் தயிர் மட்டும் வச்சு ஓட்டுறீங்க, இல்ல எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்றத பட்சத்தை விட்டுட்டு உங்க பகுதியில எந்த இது வச்சா ஓடுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, இப்ப பஸ் ஸ்டாண்டு சிக்னல் அங்கெல்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு எது ஓடுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. டீ, சிகரெட்டு, அதுக்கப்புறம் வந்து மளிகை ஐட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஓடாது. சோப்பு, சீப்பு, ஷாம்பு, இந்த மாதிரி டீ, காஃபி பவுடரு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ஓடும். சரிங்களா? அதுவே நீங்க சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ள வைக்கிறீங்க அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிங் கஸ்டமரும் உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரெகுலர் ஆகிற கஸ்டமர் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களோட கடையோட ரேட் எல்லாம் தெரிஞ்சா அதே மாதிரி ஹிந்திக்காரங்க நிறைய இருக்கனால வந்து கண்டிப்பா உங்க கடையில வந்து எல்லாமே ரேஷன் ஐட்டம் எல்லாமே வாங்குவாங்க. சோ அதனால வந்து உங்களுக்கு அவங்களே ரெகுலர் கஸ்டமரும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதே மாதிரி கிரெடிட் கொடுக்கலாமா, இந்த மாதிரி எல்லாம் டைம்ல நல்லா ஓடுற டைம்ல பார்த்து கிரெடிட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா அது வந்து எல்லாருடைய நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்கு. அதாவது வந்து கிரெடிட்ன்ற பட்சத்தை வந்து கடைக்காரங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1000 2000 அதுக்கு மேல போக வேணாம் தான் நான் சொல்றேன். அதுக்கு மேல போறது போகாது வந்து அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னன்னா அவங்களோட நம்பிக்கைக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 2 அவ்வளவுதான். அதுக்கு மேல போக கூடாது. அதுவே வந்து நம்ம அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாதான் நம்ம வாங்க முடியும். சோ இப்ப சொன்ன பாயிண்ட் எல்லாமே நீங்க கரெக்டா நோட் பண்ணீங்கன்னா ஒசூர்ல நீங்க எந்த இடத்துல எங்க கடை வச்சாலுமே நான் சொன்ன டைமிங்ல நீங்க ஷாப் ஓபன் பண்ண கூட நல்ல ஒரு ப்ராஃபிட்டா ஏர்னிங்ஸை பார்க்கலாம். மேக்ஸிமம் நீங்க காலையில கூட கடை திறக்கணும் அவசியம் கிடையாது. வெறும் மத்தியானத்துல இருந்து சாயந்தரம் வந்து நைட் வரையுமே நீங்க கடை வந்தா கூட போதும். மத்தியானத்துல நீங்க சரக்கெல்லாம் வாங்கி போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணில இருந்து 9 மணி வரை 10 மணி வரை கடை வந்தாலே போதும், நல்ல ஒரு ப்ராஃபிட்டா பார்க்கலாம். சோ ஒசூர் சைட்ல இன்னும் கடை வைக்கணும்னு எல்லாம் யோசிச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க.